சென்னை புறநகர் பகுதிகள் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் கிளாம்பாக்கம் மகேந்திரா சிட்டி இடையேயான உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் பல்வேறு காரணங்களால் காலதாமதம் ஆகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அது குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழகத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள், 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள், அதே போல 28,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இதில் தலைநகர் சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் என்று பார்த்தோம் என்றால் சுமார் 50% வாகனங்கள் வந்து செல்வதாக தரவுகள் என்பது சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய திறப்புக்கு பிறகாக சென்னையுடைய புறநகர் பகுதிகள் என்பது வெகுவா வளர்ச்சியடைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ஊரப்பாக்கம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பொத்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் என்பது நகர பகுதியாக மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குடியிருப்புகள் ஏராளமானோர் அந்த பகுதிகளில் வந்துவிட்ட ஒரு சூழல்ல கல்வி மற்றும் பணி நிமித்தமாக இந்த புறநகர் பகுதியில் இருந்து சென்னை மாநகருக்கு வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் வார இறுதி மற்றும் பண்டிகை காலங்களில் பணி நிமித்தமாகவும் கல்விக்காகவும் வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் சொந்த ஊரை நோக்கி படையெடுக்கும் போது தாம்பரத்தில் இருந்து மகேந்திரா சிட்டி அடைவதற்கு நீண்ட நேரமாகிறது. சுமார் 3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல்ல சிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் செய்திகளில் நாம பார்த்திருந்தோம். இந்த ஒரு சூழலை தான் இந்த சென்னை மாநகருடைய நுழைவாயிலில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் தரப்புல ஒரு திட்டம் என்பது வகுக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 29 மீட்டர் அகலத்திற்கு ஒரு விரிவான பாலம் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைப்பதற்கான நடவடிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் தரப்புல எடுக்கப்பட்டிருந்தது. சரியாக தாம்பரத்தை அடுத்த இரும்புலியிலிருந்து மகேந்திரா சிட்டி வரைக்கும் ஒரு உயர்மட்ட பாலத்தை அமைப்பதற்கு விரிவான சாத்தியக்கூறு என்பது கண்டறியப்பட்டு திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மத்திய அரசின் தரப்பிலும் இதற்காக 3100 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு தமிழக அரசின் தரப்புல ஒப்புதல் என்பது கோரப்பட்டிருந்த ஒரு சூழல்ல நிலத்தை அடையாளம் காணக்கூடிய பணிகள் மற்றும் நிலத்தை பெறக்கூடிய பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் தரப்புல தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழலில் தொடர்ந்து தமிழக அரசு இதற்கு காலம் தாழ்த்தி வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் குழாய் என்பது இந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் வருகிறது. இவை தவிர்த்து பார்த்தோம் என்றால் தமிழக அரசின் தரப்புல கிளாம்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு மெட்ரோ ரயில் வழித்தடத்தை அமைப்பதற்கும் வரும் நாட்களில் லைட் மெட்ரோ என்று சொல்லக்கூடிய மெட்ரோ வழிப்பாதை அமைப்பதற்கும் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய சென்னையிலிருந்து விழுப்புரம் வரையிலான அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைப்பதற்கும் தமிழக அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல பல்வேறு துறைகள் இதை மேற்கொள்ள இருப்பதால இதற்கான மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால இந்த திட்டத்திற்கு இதுவரைக்கும் தமிழக அரசின் தரப்புல எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை என்பது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துடைய கருத்தாக இருந்து வருகிறது. இந்த ஒரு நிலையில் தான் பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளார இந்த பணிகளை துவக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதா தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் தரப்புல தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல தமிழக அரசை பொறுத்தமட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த உயர்மட்ட பால திட்டம் என்பது அவசியமான ஒன்றுதான் என்றாலும் கூட வரும் நாட்களில் தமிழகம் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்ட இந்த பாதையில மேற்கொள்ள இருப்பதால விரிவாக பல்வேறு துறைகளை ஆலோசித்து ஒப்புதல் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், அதேபோல் தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உட்பட பல்வேறு நிர்வாகங்களை அழைத்து பேசி ஒரு உடன்பாடை எட்டுவதற்கான நடவடிக்கையை வரும் நாட்களில் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பிப்ரவரி மாதத்திற்குள்ளார திட்டமிட்டபடி இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மேற்கொள்ள முன்வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது இன்னுமுமே துவங்காத ஒரு சூழல இந்த திட்டம் என்பது மேலும் காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் தரப்புல மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த உயர்மட்ட பாலத்தில் பிஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பேருந்து துரித போக்குவரத்து சேவை
பேருந்துகள் அனைத்தும் தனியாக ஒரு வழி பாதையில் செல்லக்கூடிய வகையில் அதற்கான திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருந்தது. எனவே அதுவும் காலதாமதம் ஏற்படக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து துறைகளும் விரைந்து பேசி மக்களுக்கான இந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.